மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கமுதியில் தெய்வீக திருவிழா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஆலயத்தின் அருகிலும் தேவர் கல்லூரி அதற்கு அருகிலும் இரண்டுக்கும் இடையில் இருக்கிற மைதானத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நாளை டிஎன்டி மாநாடு நடைபெற இருக்குது. இந்த இடத்துல அதற்கான வேலைகள் இப்போது நள்ளிரவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நாளை நடைபெற இருக்கும் டிஎன்டி மாநாட்டிற்கான மாநாட்டு தளம். எண்ணிலடங்காத வீர மறவர்கள் இங்கே குமிய போகிறாங்க. இதுதான் அந்த இடம், ஸ்டேஜியை தான். இப்போ என்ன இந்த மாநாடு எதற்காக என்ன அப்படிங்கிறத நம்ம டிஎன்டி போராளி ஒருவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சுதந்திரத்திற்கு பாடுபட்ட முந்தைய வீர மறவர்கள் இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைத்ததா கிடைக்கவில்லையா அப்படிங்கிறத பற்றி அரசுக்கு கோரிக்கை வைக்கும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்குது. அவர்களுக்கு உரிய அந்த அங்கீகாரம் கிடைக்குமா, அந்த டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் விரைவில் கிடைக்க வலியுறுத்தி நடக்க இருக்கும் இந்த மாநாடு பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, டிஎன்டி மறவர்களுடைய உரிமை மீட்பு மாநாடு ஆகஸ்ட் 16ஆம் தேதி, அதாவது நாளை காலை விடிஞ்சா 16 3 மணி அளவில் கமுதியில் இருக்கக்கூடிய கமுதி கோட்டமேடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு கல்லூரி அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் பிரம்மாண்டமான இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மறவர் சங்கங்கள் வர்றாங்க, முக்குலத்தூர் சங்கங்கள் வர்றாங்க, மெயினாக மறவர் கூட்டமைப்பு வர்றாங்க. இதுபோக தமிழ்நாடு தவிர்த்து கேரளா மாநிலம், மும்பை, டெல்லி, கல்கத்தா, அதுபோல் பாண்டிச்சேரி, பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. சிலர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. சரியா? அப்போ பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய இந்த மறவர் சமுதாய மக்கள் நம்ம கமுதி, கடலாடி, சாயல்குடி, அதுபோல் இந்த முதலூத்தூர் சட்டமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் நம்முடைய மறவரின சொந்தங்களும் இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த குற்றப்பரம்பரை சட்டம், இந்த ஆங்கில ஏகாதிபத்திய அரசு காலத்தில் போடப்பட்ட இந்த சட்டம் முடிந்து 100 ஆண்டு ஆகிறது. இந்த 100 விழாவை கொண்டாட வேண்டும், மறவர்களுக்கான உரிமையை பெற வேண்டும். உரிமைன்னா என்ன? நமக்கான உரிமை, நமக்கான அதிகாரம், நமக்கான உரிமை. இப்போ டிஎன்டிங்கிற இந்த ஒற்றை சாதி சான்றிதழ் நீண்ட காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரை மத்திய மாநில அரசு செவிசாய்க்கலை. இப்போ மாநில அரசு செயல்படுத்துச்சுன்னா மத்திய அரசு இது பண்ணுறல. இப்போ மத்திய அரசு செயல்படுத்தியிருக்கு, மாநில அரசு நமக்கான சலுகைகளை பெற முடியவில்லை. அப்போ டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் நம்மளுடைய மிகப்பெரிய நீண்டகால கோரிக்கை. அதுக்கடுத்து இந்திய இராணுவத்தில் மறவர் ரெஜிமெண்ட்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு சட்டம் இருந்தது. அதை இது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சொல்லி மாற்றிருக்காங்க. இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிக்கிம் ரெஜிமெண்ட்டு, ஜாட்பூட் ரெஜிமெண்ட்டு, சிங்கு ரெஜிமெண்ட்லாம் ரொம்ப ரெஜிமெண்ட் இருக்குது. ஆனால் மறவர் ரெஜிமெண்ட் நம்ம இழந்துட்டோம். அந்த ரெஜிமெண்ட்டை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். அந்த கோரிக்கை வலியுறுத்துகிறோம். அதுபோல் நம்முடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள், இப்போ புலித்தேவனாக இருக்கட்டும், வேலுநாச்சியார் இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், பல்வேறு தலைவர்கள், சேதுபதி மன்னர், பாண்டித்துரை தேவர், இப்படி பல தலைவர்களுடைய பேரில் விருதுகள் கொடுக்கணும், ஒரு நினைவு சின்னங்களை எழுப்பணும், இப்படி பல்வேறு கோரிக்கையெல்லாம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் இந்த அரசாங்கம் முழுமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நீண்டகால கோரிக்கை. சரி, அது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. அதுபோல் அரசாணை, அதாவது மறவர் சீரமைப்புத்துறை 1926ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணை எண் 956 படி மறவர் சீரமைப்பு துறையை உருவாக்கணும், அதை மீட்டெடுக்கணும். மறவர் சீரமைப்பு துறையை உருவாக்கினா நம்முடைய மறவர் பள்ளிகள், இப்போ எப்படி பார்த்திங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரைகளில் பிரமிளை கிளறுகளுக்குன்னு சொல்லி போர்டு இருக்குது, பள்ளிகள் இருக்குது. இப்போ நம்ம ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இந்த மறவர் பள்ளிக்கூடங்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம். அதுபோல் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, இந்த தனி இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா
மத்திய அரசின் ஓபிசி பிரிவில் டிஎன்டிகளுக்கு வந்து டிஎன்டிக்கு வந்து 9% இடஒதுக்கீடு கேட்குறோம். சரி, அப்போ மாநில அரசு பிரிவில் டிஎன்டி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% தனி இடஒதுக்கீடு, டிஎன்டிக்கு வந்து தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். இப்போ நம்ம மாநில அரசு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எம்பிசி கோட்டாவில் வச்சுருக்காங்க. எம்பிசி பார் டிஎன்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. நாங்கள் எம்பிசியில் போக மாட்டோம். டிஎன்டிங்கிறது வந்து குற்ற பழங்குடியினர் பிரிவு, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அந்த தனி இடஒதுக்கீடை வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுக்கான ஒரு நீண்ட கால கோரிக்கையை வந்து நம்ம வலியுறுத்தி இந்த ஒரு மிகப்பெரிய மாநாடு வெற்றியடைய வந்து எல்லா சங்கங்களும், மறவர் சமுதாய பிரதிநிதிகளும், மறவர் சமுதாய தலைவர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு குடும்ப விழா. நீங்கள் எனக்கு அழைப்பு கொடுக்கல, என்னைய கூப்பிடலன்னு யாரும் நினைக்க வேணாம். இது உங்களுடைய விழா, உங்களுடைய உரிமைக்கான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்கணும். மறவர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறது இது ஒரு போர். இது ஒரு 2ஆம் உலகப் போர் மாதிரி, இது ஒரு 3வது உலகப் போர் மாதிரி மறவர்களுக்காகவும் அரசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் யுத்தம், இடஒதுக்கீடுக்கான ஒரு யுத்தம். இந்த இதில் வந்து எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள். அரசுக்கு நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்துவோம், வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.